குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் பார்க்கலாம். உத்தியோக வேலைகளில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலையில் உங்களுக்கான மதிப்பை மேல் அதிகாரிகளிடத்தில் நிரூபிப்பதற்கு வளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். புதுமையான யோசனைகள் தேவைப்படலாம். இன்று வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் கூட போகும். நன்றாக திட்டமிட்டு செய்வது என்பது மிக அவசியம். இந்த வேலையில் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றங்கள் காரணமாக உங்களிடத்தில் அமைதி இல்லாத ஒரு தன்மையும் பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு உங்கள் மனதில் எழலாம். ஆக இந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வருவது உடனடியாக அவசியம். இதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை என்றாலும் உங்களுக்கு சில நேரங்களில் மனம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உற்சாகமாக முயற்சி செய்தால் மட்டுமே காரியத்தில் வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். தகுந்த பலன்களை நீங்கள் பெறவும் முடியும். மனதில் கற்பனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாம். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உங்களுக்கான நன்மதிப்பை நிறைவேற்றுவதற்கும் நிரூபிப்பதற்கு தகுந்த வாய்ப்புகள் உங்களிடம் வரலாம். அவற்றை நீங்கள் அனுசரித்து நடந்து கொண்டால் நிச்சயம் மேன்மை பெறுவீர்கள். புதிய விஷயங்களில் ஈடுபாடு என்பது அதிகமாக இருக்கும். நண்பர்கள் முகாந்திரமாக சில யோசனைகள் உங்களுக்கு வரலாம். பிறருடைய ஆலோசனைகளையும் கேட்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தினீர்களே ஆனால் நிச்சயமாக பாராட்டுகள் உண்டு. எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகள் கைகூடி வரும். வழக்கு சம்பந்தமான வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இந்த நாள் நிதானமாகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். திடகாத்திரமாக சில வேலைகளில் ஈடுபட்டால் மட்டுமே நன்மைகள் உண்டு. திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்படி இல்லாமல் பொறுமையாகவும் அவர்களிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை நிதானத்தோடு பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் கோபப்பட்டாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள். குடும்ப சூழ்நிலையில் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பொருளாதார நிலையை வைத்துதான் உங்களுடைய மகிழ்ச்சி அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். சில அசௌகரியங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எடுத்த எடுப்பிலேயே எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாத்தியமாக இருக்குமா என்றால் சந்தேகம்தான். ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பக்குவத்தோடு உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி நடந்து கொண்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு காணப்படாது. ஆகவே மேஷராசி அன்பர்கள் குடும்ப தேவைக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம். சில நேரங்கள்ல தேவையற்ற செலவாக கூட இருக்கும். குடும்பத்துக்காக தான் அதை பணத்தை செலவு பண்றீங்க அப்படின்னாலும் சில நேரங்கள்ல உறவுகளுக்காகவோ அல்லது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இதனால் சேமிப்பிலிருந்து பணம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக குடும்ப தேவையாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய கண்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாங்க. பிரச்சனைகள் ஏற்படும், அதற்கு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கண் சம்பந்தமாக சில நேரங்களில் எரிச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக குடும்ப நிர்வாகம் சம்பந்தமான விஷயங்கள் எது என்றாலும் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். வழக்கு சம்பந்தமான வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசு சம்பந்தமான விஷயங்கள்,
செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய உரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள், மேன்மை நிறைந்திருக்கும், மன நிம்மதி உண்டாக்கும், வருமானத்திற்குண்டான வழி பிறக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், தலைமை பதவிகள் உண்டாகலாம், மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும், பிறரால் உங்களுக்கு ஆதரவு உண்டு. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் அதிகரிக்கும், சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட்டால் நலம். இந்த நாள் உங்களுடைய எல்லா செயல்களும் சிறப்பாக நடைபெற வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று நன்மை தீமை என பலன்கள் கலந்து காணப்படலாம். இன்று சில வேலைகள் நிச்சயமற்ற தன்மையாகவே இருக்கும். முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு மிகுந்த பொறுமை அவசியம். குழந்தைகளுடைய என்ன நலன்களுக்கு ஏற்றாற்போல் புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வி சம்பந்தமான செயல்களில் மட்டுமல்ல, படிப்பையும் தாண்டி அவர்களுக்கு தேவையான தற்காப்பு கலைகள் மற்றும் இசை, நடனம், மற்ற விஷயங்களிலும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். புதுவிதமான செயல்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையும் உங்களிடம் காணப்படலாம். வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். புதிய வீட்டினுடைய தன்மைகளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிடுவீர்கள். மனை வாங்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, மற்றவர்களிடத்திலும் கலந்து ஆலோசனை செய்வீர்கள். புது விஷயங்களில் உங்களுக்கான எண்ணத்தை நீங்கள் அதிகரிக்க செய்வீர்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படலாம். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மனதில் இனம் புரியாத கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். எதற்காக மனதில் சில எண்ணங்கள் தோன்றுகிறது என்கிற புரிதலை உங்களுக்கு காணப்படாது. சில நேரங்களில் வேலை விஷயமாக கவனக்குறைவு கூட உண்டாகலாம். உங்களுடைய செயல்கள் திறன் பார்க்கும் பொழுது சற்று மந்தமாகத்தான் இருக்கும். வேகம் இருக்காது. சுறுசுறுப்பாக செய்ய நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியாமல் போகலாம். வேலையின் போது எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தவறுகள் நேராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். புதியதொரு தொழில் ரீதியாக உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் வரையில் காத்திருந்துதான் நீங்கள் பலன்களை பெறுவதாக இருக்கும். அவசரப்படக்கூடாது. யாரையும் நம்பி வேலைக்காக, அதிலும் அரசு சம்பந்தமான வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு பொறுமையும் நிதானத்தோடு இருப்பது மிக மிக அவசியம். திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு பேசும் பொழுது சகஜமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது உங்களுக்கு எதிராக பேசினாலும் கூட அவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள். சகஜமாக சாதாரண போக்கோடு இருப்பதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் எந்தவிதமான சங்கடங்களும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை கவனமாக கேட்பதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக சென்றால்தான் ஆனந்தம் நிலைத்து நிற்கும். காதலர்களுக்கு உங்களில் இருவரிடையே பரஸ்பர ஒற்றுமை பெற வேண்டும். அதற்கு நீங்கள் ஈகோ பார்க்காமல் இருப்பது அவசியம். மற்றவர்களுடைய விஷயங்களை பற்றி அதிகமாக பேசாதீர்கள். மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் விரும்ப வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்கான நிலையை மட்டுமே தனித்துவமாக கவனித்துக் கொள்வது உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் நல்லது. காதலர்களை வருங்கால துணையினிடத்தில் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். செலவினங்கள் என்பது அதிகமாகவே காணப்படலாம். பாதுகாப்புக்காக சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இந்த நாளில் அவசியம். கையில் வரக்கூடிய பணத்தை அப்படியே காலி செய்யாமல் எதிர்காலத்திற்காகவும் வருங்காலத்திற்காகவும் குறைந்த அளவாவது உங்களால் முடிந்த அளவிற்காவது பணத்தை சேர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் அதை சார்ந்த விலைகளில் பொருட்களை வாங்கும் பொழுதோ கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக பார்க்கும் பொழுது ரிஷபராசி என்பவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. ஆரோக்கியத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். உணவு முறையில் கவனமாக இருக்க வேண்டும். முறையான சிகிச்சை இருந்தால்தான் விரைவில் உங்களால் குணமே பெற முடியும். ஆக இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருப்பவர்கள் பசித்த பிறகு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வப்போது அதிகமாக உடல் பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது அவசியம். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சில முன்பின் முரணான விஷயங்கள், சில காரணங்களுக்காக படிப்பின் மீதான ஒரு ஆர்வம் என்பது காணப்படாது. குறைவாகத்தான் இருக்கும். சுறுசுறுப்பற்ற நிலை இருக்கும். போட்டி பந்தயங்கள் மற்றும் சவால்களில் வெல்வதற்கு உண்டான முழு முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக உரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் செய்தால் நல்லது.
புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்ல பலனை தரும். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனை சீக்கிரமாக குணம் அடையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு புரிதல் என்பது அதிகரிக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாக்கும். எண்ணிய காரியத்தை ஜெயிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். மற்றவர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் நீங்கும், மன நிம்மதி அதிகரிக்கும், தொட்ட காரியங்கள் துலங்கும், மேன்மை பெறக்கூடிய நாள். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்கள் 1 மற்றும் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு நிதானம் தேவை. மற்றவர்களிடத்தில் அமைதியாக பேசுவது, நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவது உங்களுடைய ராசிக்கு நல்லது. இன்றைய நாளுக்கான பலன்கள் யாவும் சிறப்பாக பெற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். இன்று வேலைகள் அதிகமாக காணப்படலாம். உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் அடைவீர்கள். எண்ணியது கிட்டும். சாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாள் உகந்ததாகவே காணப்படலாம். தாயாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய நாள் வேலை நிமித்தமாக சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். தொட்ட காரியங்கள் துரிதமாக நடக்கும். வேலையாட்கள் முகாந்திரமாக ஒத்துழைப்பு கிடைப்பதால் விற்பனை அதிகமாக இருக்கும். உற்பத்தியும் கூடுதலாகவே காணப்படலாம். எப்பொழுதும் போல் இல்லாமல் இந்த முறை உங்களுக்கு இந்த நாளில் சில மாற்றங்கள் நிகழுங்க. தொழில் விஷயமாக, வியாபார நிமித்தமாக என்ன மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே நடக்கும். காரியங்கள் சாதிக்கக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். திடீரென்று பணவரவு வரலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்ப நபர்களுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். சந்தோஷமாக இருப்பீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். செல்வாக்கு மேம்படும். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை உயருங்க. சக பணியாட்கள் மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும், மற்றவர்களுடைய பேருதவி தொழிலை நிலைநிறுத்துவதற்கு உங்களுக்கு மிகவே ஊக்கமாக இருக்கும். தன்னம்பிக்கையாளராக காணப்படுவீர்கள். பணி நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணையோடு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். காதலிக்கக்கூடியவர்களுக்கு மன நிம்மதி உண்டாக்கும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை துவக்குவீர்கள். இதுவரையில் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள், சில பிரச்சனைகள் நீங்க போகிறது. ஒருவருக்கொருவர் வீட்டில் விட்டு கொடுத்து செல்வீர்கள். அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட காலமாக, நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை உண்டு பண்ணித்தரும். பணப்புழக்கம் அபரிமிதமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை செலவும் செய்வீர்கள். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்று ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தன்னிச்சையாக சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். விளையாட்டு, வேடிக்கை, கேளிக்கை போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாது பந்தயங்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளுடைய சின்னமாகவே நன்மைகள் அதிகரிக்கும். அரசு வேலை மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் இன்றைய நாள் கிடைக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு மேற்கல்வி தொடர்வதற்கும் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வதற்கு அரசு சம்பந்தமான சில பண சலுகைகள் கிடைக்கும். அல்லது ஆவணங்கள் தொடர்பாக இருந்த இடர்பாடுகள் நீங்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஆர்வம் அதிகரிக்கும். பாதைகள் உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி செல்வாக்கும் சொல்வாக்கும் கூடுதலாக காணப்படலாம். வீட்டினுடைய நிலையை உணர்ந்து சேமிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். சொந்தமாக இடம், வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு புதன் பகவானுடைய ஓரை உகந்தது. அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்:
மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். புது நபர்களால் ஆதாயம் உண்டாகும். வலிமை சேர்க்கக்கூடிய விதமாக இருக்கும். உற்சாகம் நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆதாயம் உண்டாக்கும். மக்களிடையே உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கும். சமூகத்தில் மிகப்பெரிய நபர்களாக வருவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறும். நன்மை அதிகம் விளையக்கூடிய நாளாகவும் அமைகிறது. சுப விசேஷங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகலாம். உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும். சில தருணங்களில் மனச்சோர்வுகள் கூட ஏற்பட்டு நீங்கலாம். ஆக எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கும் பொழுது எதற்காகவும் யாருக்காகவும் நீங்கள் அஞ்ச தேவை இருக்காது. தைரியமாக வெற்றி நடை போடுவதாக பாவித்துக் கொள்வது அவசியம். நம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது. மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடத்தில் நல்ல பெயர்கள் வாங்குவதற்கு முழு முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் கூடலாம். எண்ணிய வேலைகள் சரியாக நடப்பதற்கு கடுமையாக சில நேரங்களில் உடைத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் அசௌகரியம் இருப்பது போல உணர்வீர்கள். உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றியும் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு மன ஆற்றலும் நம்பிக்கையும் இருந்தால் நிச்சயமாக உங்களால் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். சுதந்திரமாக செயல்படலாம். எந்த விஷயங்களுக்கும் அஞ்சாத ஒரு மன ஆற்றலை நீங்கள் பெறுவது நல்லது. கடினமான வேலைகளையும் மிக எளிமையாக புரிந்து கொள்வீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். கற்பனை சம்பந்தமான நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. தனித்துவம் நிறைந்தவர்களாக பேர் எடுப்பீர்கள். அக்கம் பக்கம் நண்பர்களாலும் சரி மற்ற உறவுகளாலும் உங்களுக்கு ஆதரவு உண்டாகலாம். விரும்பிய விஷயங்களுக்கு எவ்வளவு உயரத்திற்கு வேண்டுமென்றாலும் செல்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி உங்களிடம் காணப்படும். இன்றைய நாள் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் விவேகமாகவும் பொறுமையாக செயல்பட்டால் மட்டுமே உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும். அவசரப்படுவதோ பரபரப்பு ஏற்படுத்திக் கொள்வதோ அல்லது பதட்டப்படுவதோ கூடாது. குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை மட்டும் அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே இருங்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை வீட்டில் அதிகரிக்கலாம். உங்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கும். வீண் விவாதங்களில் கலந்து கொள்ள மாட்டீர்கள். வேலையாட்கள் முகாந்திரமாக ஒத்துழைப்பு கிடைக்கலாம். அந்தஸ்து உயரும். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் உருவாக்குவதற்கு கடினமான உழைக்க செய்வீர்கள். உங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள். பொறுமை வேண்டிய நாளும் கூட. கூடுமான வரையில் குடும்ப பிரச்சனை காரணமாக தம்பதிகளிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாம். காதலர்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்த்து சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் ஓரிரு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பகிர்ந்து கொண்டாலே இந்த நாள் நல்லது. திருமணமானவர்கள் பேச்சில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நட்பு முறையோடு அன்பாக நீங்கள் அணுகினால் மட்டுமே நல்லதொரு உறவை பராமரிக்க முடியும். இன்றைய நாள் காணப்படக்கூடிய கூடுதல் செலவு காரணமாக உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம். சில நேரங்களில் கையில் பணப்புழக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் கையை மீறி பணம் செலவாவதை உங்களால் தடுக்கவே முடியாது. ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். செலவுகளை அவ்வப்போது கண்காணித்து வர வேண்டும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் கடகராசி அன்பர்களே. எனவே கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிக மிக அவசியம். கூடுமான வரையில் மற்றவர்களிடத்தில் பணத்தை கொடுப்பதோ அல்லது பெறுவதோ கூடாது. மாணவ மாணவிகள் கல்வியில் இருந்த சில சின்ன சின்ன தடைகளை உடைத்தெறிவீர்கள். வெளியிடங்களுக்கு படிப்பு சம்பந்தமாக வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய நிலையும். இப்பொழுது தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பொது தேர்வில் அற்புதமான நல்ல உயர்ந்த மதிப்பெண் பெறுவதற்கு கூடுமான வரையில் முயற்சி செய்வீர்கள். போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை படிப்பு ரீதியாக காணப்படாது. ஆக குடும்பத்தினுடைய நிலைகளை தகுந்த போல் நீங்கள் படித்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்பது அவசியம். வைராக்கியமாக ஒரு சில விஷயங்களிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு பூரணமாக உண்டு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவான் ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி உத்தியோக பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் அதிலும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான ஒரு அமைதி நிறைந்த நாளாகவும் பலன்கள் பன்மடங்கு பெருகும்.
பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், கூடுதலான நன்மைகள் பிறக்கும், ஈடுபாடுடன் செயல்படுவீர்கள், நற்பெயர்கள் உண்டாக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1 மற்றும் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், தெய்வ பலம் கூடும், மகிழ்ச்சி நிறைந்த நாள், அன்பு பெருக்கும், ஆதரவு அதிகரிக்கும். இன்றைய நாளுக்கான பலன்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால் சிறப்பாக கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இழுபறியாக இருந்த தனவரவுகள் கைகூடி வரும். வருமானம் வருவதற்கான யோகங்களும் இருக்கிறது. சில பணவரவுகள் மூலம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சில பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது. புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். முக்கியமான ஒரு நேரங்கள், ஒரு சூழ்நிலைகள் எனும் பொழுது அந்த தருணத்தில் மட்டும் நீங்கள் பொறுமை இழந்து காணப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே எது நடந்தாலும் பொறுமையை இழக்காதீர்கள். எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்புவித்து விடுங்கள். சரணாகதி அடைவதுதான் மிக நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இது உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பேர் உதவியாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது சிறந்த பலனை தரும். கூடுமான வரையில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இந்த மாதிரியான ஒரு தருணங்களில் உங்களுக்கு பலன்கள் நன்றாகவே இருக்கும். இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்ற இறக்கமாக நன்மை தீமை கலந்தது போல்தான் இருக்கும். அதற்காக எதை கண்டும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, அஞ்ச வேண்டாம். இன்று வேளையில் மிதமான வளர்ச்சியே இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு அபிவிருத்தி வேண்டுமென்றால் பொறுமையும் நிதானத்தோடு சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தல் அவசியம். மற்றவர்களை பார்த்து எந்த விதத்திலும் குற்றம் குறைகளை கூற வேண்டாம். யாரிடத்திலும் அதிக பேச்சுக்களை பேசாதீர்கள். கூடுமான வரையில் பொறுமையாக இருந்துதான் நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். ஆகவே பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது சிறந்த பலன்களை உங்களுக்கு உண்டாக்கும். நல்லதொரு வளர்ச்சியை பெறுவதற்கு பொறுமை என்பது மிக அவசியம். சிம்மராசி அன்பர்களே, உறவின் முறையில் சில வாக்குவாதங்கள், வீண் சண்டை சச்சரவுகள், சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் மௌனமாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களில் சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உறவுகளிடத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு ஆதரவு அமையுமோ அதே போல மற்றவர்களிடத்திலும் ஓரளவுக்கு ஆதரவு என்பது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் மேன்மை உண்டாகலாம். கடன் சம்பந்தமாக அதிக சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது நடக்கக்கூடிய அமைப்பின்படி இந்த நாள் ஏதாவது ஒரு வகையில் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்கிற முனைப்போடு இருப்பீர்கள். விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபார வேலைகளில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள்லாம் கொஞ்சம் குறையலாம். இது நாள் வரையில் கடந்த நாட்களில் இருந்த பிரச்சனைகள் என்பது காணப்படாது. ஒரு சில ஆதரவின் மூலம் வேலைகள் வெகு ஜோராக நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் போட்டிகள் நிறைந்த நாள்தான். ஆகவே இதில் தான் நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு விவேகமாக பொறுமையாக இருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்ப சூழல்கள் சீராக மன நிம்மதி அதிகரிக்கும். திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. எந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக அவர்களிடத்தில் அணுகுமுறையை கொள்ளுங்கள். சிம்மராசி காதலர்களுக்கு வருங்கால துணை, அதாவது லைஃப் பார்ட்னர் இடத்தில் வருங்காலத்தில் என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை சரியாக திட்டமிட்டு பேசுவீர்கள். உங்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் பெற்று நடுநிலையாக பேசுவது சிம்மராசி காதலர்களுக்கு நல்லது. திருமணமானவர்கள் குடும்ப ஒற்றுமை காரணமாக சில பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக விட்டுவிட்டாலே அவை தளர்ந்து போகக்கூடிய நிலை உண்டு. பணப்புழக்கம் ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பொறுப்பு காரணமாக அடிப்படை தேவைகளை சமாளிப்பது கூட கடினமாக உணர்வீர்கள். ஆக பணத்தை அதிகம் செலவு செய்ய வேண்டாம், சிக்கனம் வேண்டும். தொண்டை வலி சம்பந்தமாகவும் இன்ஃபெக்ஷன் மற்றும் அதை சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சிம்மராசி அன்பர்களே, மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். வியாபார வேலைகளில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் சற்று குறையலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை தரும். சொத்து சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் பகவான் ஓரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக காணப்படுவார்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். தலைமையுடைய அமைப்போடு சார்ந்து காணப்படுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். வருமான உயர்வு ஏற்படும். ஆதாயம் பெருகும்.
சந்தோஷமாகவும் காணப்படுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மந்த தன்மைகள் குறையும். விடாப்பிடியாக இருந்து சில வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். கணவன் மனைவி இருவருக்கிடையே புரிதல் காணப்படலாம். இன்று உங்கள் துணையோடு பேசும் பொழுது ஒரு சில நேரங்களில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பேச வேண்டும். பேசுவதற்கு முன் நன்றாக யோசித்து பேசினால் மட்டுமே உங்கள் இருவருக்கும் உண்டான அந்த பரஸ்பர ஒற்றுமை என்பது நீடித்து இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு கூட ஒரு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் தீர்வுகளை காண முடியும். சில நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் அமைதி இல்லாதபடி இருப்பீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடிய வகையிலான சூழ்நிலைகள் காணப்படலாம். கோபதாபங்களை நீக்கி எல்லோரிடமும் சகஜமாக அன்பாக பழகுவது அவசியம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தடுப்பு சுவர்களை தடுத்து அதிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வந்து எல்லோரிடமும் ஒரு அனுசரணையான போக்கோடு நடந்து கொள்வது மிக இயல்பாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஆறுதலை மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை நண்பர்களாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். பாதையில் நின்று போன வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற விவாதங்களை இந்த நாளில் தவிர்ப்பது அவசியம். நீங்கள் ஒன்று சொன்னால் மற்றவர்கள் வேறொரு விதமாக புரிந்து கொள்வார்கள். ஆக குடும்பத்திலும் சரி, வெளியிடங்களிலும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உத்தியோக ஸ்தானங்களிலும் நடந்து கொள்வது அவசியம். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படுவதன் மட்டுமே வியாபாரத்தில் மேன்மையை உங்களால் ஏற்படுத்த முடியும். திறமையாக வேலை செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் துணையோடு பேசும் பொழுது கவனமாக பேசி பிறகு முன் யோசித்து பேசுவது எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது. காதலர்களுக்கு இவை பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்கள், இன்று வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது தேவையில்லாமல் வீண் செலவுகள் ஆகலாம். வீண் விரயங்கள் இருக்கும். பணத்தை கையாளக்கூடிய விதங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக பார்த்து இருங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கோ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிற காரணத்தினால் பணத்தை இழக்கவும் நேரிடலாம். யாரையும் அதிகமாக நம்பி பணத்தை கொள்முதல் செய்யாதீர்கள். கூடுமான வரையில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சக வியாபாரிகளுடைய போக்குக்கு ஏற்றாற்போல் விட்டு கொடுத்து செல்வது. இன்றைய சந்தை நிலவரத்தின் அமைப்பு படி விலை ஏற்றங்கள் இறக்கங்கள் இவற்றை அனுசரித்துதான் நீங்கள் போக வேண்டும். யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயங்களையும் வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியங்களை பாதுகாத்து வைப்பது மிகவுமே நல்லது. எல்லா விதமான விஷயங்களிலும் ஆர்வம் என்பது இயல்பாக இருக்கும். உங்கள் தந்தையினுடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். நெஞ்செரிச்சல் காரணமாக உங்கள் தந்தை அவதிப்பட நேரலாம். கற்பனை சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் சில தகவல்கள் பரிமாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது உண்மையை மட்டும் வெளிப்படுத்துங்கள். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை அப்படியே வெளிப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு சில காலங்களுக்கு பிறகு சங்கடத்தை உருவாக்கிவிடும். எல்லோரையும் அரவணைத்து போவதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்று வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து வைப்பது அவசியம். பணம் சம்பந்தமாக வங்கி தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்க, வங்கியில் பணிபுரியக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள் மற்றும் கணிதம் சம்பந்தமான பாடங்களை கற்பிக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். கூடுமான வரையில் முன்னெச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகவும் உகந்தது. சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய ஓரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய ஓரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு மிகவுமே அவசியம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றி தீர்க்கமாக சிந்திப்பீர்கள். அவ்வப்போது ஆராய்ச்சி மனம் உண்டாக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வாதங்களை தவிர்க்க வேண்டும். பிறரிடம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். யாரை பற்றியும் கருத்துக்களையோ விமர்சனங்களையோ எழுப்ப வேண்டாம். கூடுமான வரையில் பொறுமையும் அமைதியாக இருப்பது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1 மற்றும் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாளாகவும் தகுதி நிறைவாக இருக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்புகள் படி எல்லாவிதமான நன்மைகளையும் பெற வேண்டுமென
எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும். இதுவரையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியே வருவீர்கள். குழப்பமாக இருந்த மனநிலையிலிருந்து உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதி கிடைக்கும். இதுவரையில் விட்ட காரியங்களை மீண்டும் தொடர்வதால் லாபம் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்குண்டான வகையில் தீவிரமாக ஈடுபாடு காட்டுவீர்கள். கடன் சார்ந்த விஷயங்களில் நிதானமாக செயல்படுவது அவசியம். இன்று செழிப்பாக இருக்க நீங்கள் கடுமையாக முயற்சிக்க கூடியதாகவே இருக்கும். இன்று நல்ல பலன் அடைவதற்கு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் விரைந்து முடிவெடுத்தல் அல்லது இடைவிடாத முயற்சியின் காரணமாக இது சாத்தியமாக இருக்கும். ஒரு காரியத்தை நினைத்துவிட்டால் அவற்றை கடைசி வரையில் முடிக்கும் வரையில் ஓயமாட்டீர்கள். விடாப்பிடியாக இருந்து சில வேலைகளை செய்து முடித்துக் கொள்வீர்கள். எண்ணம் போக்கில் உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டு மறையலாம். எதையும் அப்படியே எண்ணிக்கொண்டு இல்லாமல் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்யுங்கள். இடைவிடாத ஒரு சில செயல்பாடுகள் காரணமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அன்றாடம் கிடைக்கக்கூடிய தகவல்களையும் சில அனுபவங்களையும் வைத்து அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். படைப்பாளிகளாக திகழ்வீர்கள். உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் கற்பனை திறன் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பழைய நினைவுகள், கடந்து வந்த பாதைகள், மலரும் நினைவுகள், இதன் காரணமாகவும் செயல்களில் ஒருவிதமான மந்தத்தன்மை இருக்கத்தான் செய்யும். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் விமர்சனம் செய்யாதீர்கள். யாரை பற்றியும் குற்றம் குறைகள் கூறாமல் இருப்பது மிகவுமே நல்லது. உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பெற வேண்டுமானால் உங்களுடைய செயல்களில் மட்டும்தான் கவனம் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை பற்றி குறை சொல்வதோ பேசுவதோ அல்லது கிண்டல் செய்வதோ கேலி செய்வதோ கூடாது. இன்று வேலை செய்யக்கூடிய இடத்தில் திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களில் மட்டுமே நாட்டம் செலுத்துவீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். இயந்திரம் சார்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து வேலையாட்கள் முகாந்திரமாக நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் உங்களுடைய தலைமை அதிகாரிகள் மூலமாக ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். திருமணமானவர்கள் உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும். துலாம் ராசி அன்பர்கள் காதலிக்கக்கூடியவர்களுக்கு ஒருவருக்கொருவர் அனுசரணையாகவும் விட்டு கொடுத்தும் அன்பாக பேசி பழகுவீர்கள். நல்ல தீர்க்கமான சில முடிவுகள் எடுப்பதற்கு பெரியவர்களை நாடக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. எந்த விதமான விஷயங்களில் மந்தம் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் இருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்வீர்கள். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பார்கள். அதுபோல எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் இறை வழிபாடு செய்து எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். செயல்களில் இருந்து வந்த கட்டுப்பாடுகளா குறையும். சுதந்திரமாக இருப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கலாம். இந்த நாள் வருமான உயர்வு அதிகரிக்கும். வருமானம் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்வாதாரம் பெருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்னல்கள் குறையக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது. இன்றைய நாள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஊக்கத்தொகையும் சரி, உபரி பணமும் வருவதற்குண்டான வகையில் மிக விரைவாக செயல்படுவீர். உங்களுடைய செயலுக்கு சார்ந்த வகையில் பணம் கிடைக்கும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். தெய்வ பலத்துடனும் உங்களுடைய ஆன்ம பலத்தோடு நன்றாக இருப்பீர்கள். தெய்வ குணம் அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தியானம் அல்லது யோகா பயிற்சி செய்யும் பொழுது ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் மிகவும் துரிதமாகவும் நன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவே காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். இதுவரையில் எடுத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சில பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து விடுவீர்கள். மன நிம்மதி உண்டாக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நன்மைகள் ஏற்படும். வருமான உயர்வு அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கையின் தரம் உயரப்போகிறது. நன்றாக வாழ்வீர்கள். சந்தோஷம் உண்டாக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி வருமானம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மன நிம்மதி அதிகரிக்கலாம். தெய்வ கடாட்சம் உண்டு. இந்த நாள் எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். வருமான உயர்வு உண்டாக்கும். உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும். இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்ல பலனை உண்டு பண்ணும். பிள்ளைகள் மூலமாக ஆதரவான சூழல்கள் உண்டாக்கும். ஏற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகள் முகாந்திரமாக நல்ல பலன்களை அதிகமாக பெறப்போகிறீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்ல பலனை தரும். சமூக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள். சமூகம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். வெளியிடங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களோடு மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாக்கும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிலும் தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவார்கள். விவசாயம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு என்பது அதிகமாகவே இருக்கும். கால்நடை சம்பந்தமான விஷயங்களில் ஆதரவு கிடைக்கும். வங்கி கடன் தொடர்பாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். வங்கி கடன் மட்டுமல்ல, கைமாற்றாக நீங்கள் வாங்கியிருந்த பணத்தினுடைய கடனையும் திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவாகலாம். செவ்வாய்க்கிழமை தினம் வழிபாடு என்பது முருகப்பெருமானுக்கும் இந்த நாளில் கோமாதாவையும் வணங்குவது மிக சிறப்பு. கூடுமான வரையில் உங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாடு செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் அதீத நன்மைகள் வரும். ருண ரோகம் விமோசனம் பெறும். முக்கியமாக தொழில் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கு நல்ல பலனை இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கும். நாள் செய்யாததை நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் என்பார்கள். ஆகவே விருச்சகத்தில் பிறந்தவர்கள் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதால் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். உங்களுடைய வேலைகளை முடிக்க ஏதுவான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படலாங்க. உங்கள் துணையோடு நட்பு முறையோடு பழகுங்க. அவங்களிடத்துல கோபதாபங்களை வெளிப்படுத்த வேண்டாம். எந்த வேலைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்களோ அதில் ஒரு முழுமையான ஒரு மனநிலையை செலுத்துவீர்கள். உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கான கால சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு நட்பு முறையோடு பழகுவீர்கள். அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவதும் அது மட்டுமல்ல, காதலிக்கக்கூடியவர்கள் வருங்கால துணையினுடனான செயல்களை பற்றி மிகவும் சந்தோஷமும் பூரிப்பு உண்டாக்குங்க. திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை பற்றி சிந்திப்பீர்கள். வீட்டில் பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான அமைப்பும் காணப்படுகிறது. வீட்டில் நடக்க இருக்கும் முக்கியமான விழா பற்றி கலந்தும் ஆலோசிப்பீர்கள். ஆகவே திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நடக்க வேண்டிய சில சுப சௌபாகியங்கள், இது சம்பந்தமான விஷயங்கள் சார்ந்த நிலைகளில் உங்களுக்கு திருப்தி அதிகரிக்கும். வருமான உயர்வு ஏற்படலாம். இதுவரையில் விட்ட பணத்தை மீண்டும் பெறப்போகக்கூடிய ஒரு அமைப்பு. நிதி வளர்ச்சி இன்று ஸ்திரமாக இருக்கும். சேமிப்பின் மூலம் உங்கள் நிலை உயருங்க. ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது திருப்தியான மனநிலை காரணமாக நல்ல உடல்நிலை இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு உரையில் சுப காரியங்கள் செய்யும் பொழுது அதற்கான நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். வருமான உயர்வு உண்டாக்கும். தீர்க்கமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். விடாமுயற்சியாக இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். தடைகள் அகலும். வருமான உயர்வு பெறுவீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு நல்ல மகிழ்ச்சியான நற்செய்திகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். வருமான உயர்வு பெருக்கும். சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கான சில தீர்வுகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாளுக்கான அமைப்பின்படி எல்லாம் வல்ல இறைவனிடம் உங்களுக்கான நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடி வரலாம். இன்று மிதமான பலன்களை கிடைக்கும். இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க தேவையான ஆற்றலை நீங்கள் வளர்த்துக் கொள்வது அவசியம். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். பழைய நிலையிலிருந்து ஒரு படி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உழைப்புக்கு தகுந்த மாதிரியான பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். நல்லதொரு ஆற்றலை வளர்த்துக் கொள்வதால் உங்களுக்கு எந்த சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உண்டாக்கும். அனுபவம் நிறைந்தவராகவே இருப்பீர்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கும். உங்கள் மனதை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம்
உங்களுக்கு மன ஆறுதல் உண்டாக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தெய்வீக வழிபாட்டின் மூலமே உங்களுக்கு மன நிறைவு உண்டாக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மற்றும் தெய்வீக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செல்வதாலும், உழவார பணி, திருப்பணிகள் செய்வது, ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சின்ன சின்ன காரியங்களில் நீங்கள் ஈடுபாடு காட்டுவது, இப்படி செய்வதால் உங்களுடைய மன நிம்மதி அதிகரிக்கும், அனுபவங்கள் பெருகும், பய உணர்வுகள் நீங்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சில சவால்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக உழைப்புக்கு தகுந்த மாதிரியாக பாராட்டுகள் அதிகரிக்கும். கல்வியில் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் சற்று விலக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். அரசு தொடர்பான வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்க்கை துணைவரோட சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். உங்கள் துணையுடன் உரையாடும் பொழுதோ அல்லது அவர்களோடு பேசும் பொழுதோ, கருத்துக்களை பகிரும் பொழுதோ கவனமாக இருங்கள். உங்கள் பிரியமானவருடன் மோதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காதலிக்கக்கூடியவர்கள் எதிலும் எச்சரிக்கையான ஒரு உணர்வுடன் இருக்க வேண்டும். வியாபாரம் சம்பந்தமான பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். ஆனால் சரியாக நீங்கள் திட்டமிட்டு செய்யும் பொழுது அவற்றை எப்படியாவது சமாளித்து விடலாம். ஆக மனப்பக்குவத்தோடு செயல்படுங்கள். ஈடுபாட்டோடு வேலைகள் செய்யும் பொழுது அதற்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பெற முடியும். திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு பேசும் பொழுது இன்றைய நாளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு கூட அவர்களுக்கு எதிராக எந்த விதத்திலும் பேசிவிடாதீர்கள். அவர்கள் தவறுகளை செய்திருந்தாலும் மன்னித்து போக்கக்கூடிய போக்கை கடைபிடியுங்கள். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்பார்கள். ஆகவே வெல்வதும் கொல்வதும் உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்கிறது. ஆக ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். இந்த வார்த்தையை நீங்கள் அவ்வப்போது மனதில் வைத்துக் கொள்வது அவசியம். காதலிக்கக்கூடியவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடனான செயல்களில் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும். நீங்கள் நினைத்தது மட்டுமல்லாது நினைக்காத சில விஷயங்களையும் செய்யும் பொழுது உங்களுக்கு அவை முரண்பாடாக கூட தோன்றலாம். அவர்களுடைய மனம் கலங்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். எந்த தவறுகள் இருந்தாலும் வெளிப்படையாக அவர்களிடத்தில் பொறுமையாக நல்ல அணுகுமுறையோடு பேசுவது அவசியம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சம்பந்தமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மோதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம். கவனமாக செலவு செய்ய வேண்டும். நிதி சம்பந்தமான வளர்ச்சியில் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். எதிர்பார்த்தபடி பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் என்பது காணப்படாது. ஆக எதிர்பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் வர வேண்டிய பணம் உங்களுக்கு சில காலதாமதமாகத்தான் கிடைக்கலாம். இருந்தாலும் சில அசௌகரியங்கள் அவ்வப்போது ஏற்படும் பொழுது அவற்றை பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக விட்டு விடுங்கள். லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளும் கூட. தியானம், யோகாசன பயிற்சிகள் இந்த இரண்டும் செய்யும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் முதுகு வலியால் அவதிப்பட நேரிடலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவானுடைய ஓரைகள். அனுகூலத்தை கொடுக்கும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். வசதி வாய்ப்புகள் பெருகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும். மேன்மை பெறுவீர்கள். நன்மை விளையும். சந்தோஷம் கூடுதலாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் அதிகரிக்கும். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சகல நன்மைகள் உண்டாக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்புப்படி எல்லா விதமான நற்பலன்களும் பெற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உயர் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து போனால் நல்லது. சில அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள். விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் தொடங்குகிறது. இன்று சில நேரங்களில் பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படலாம். பொறுமையாகவும் உறுதியாகவும் இருந்து நீங்கள் சமாளிக்க வேண்டியதாகவே இருக்கும். சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போகலாம். ஆக பேசக்கூடிய நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். புது நபர்களிடத்தில் உங்களுடைய சொந்த விஷயங்களையும் குடும்ப விவகாரங்களை பற்றி வெளிப்படுத்தாமல் இருப்பது அவசியம்.
அமைதியான ஒரு அணுகுமுறையை கொண்டு கையாள வேண்டியது நல்லது. உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய செயல்கள் நன்மையானதா தீமையானதா என்பதை மட்டும் நீங்கள் அலசி ஆராய வேண்டும். உங்கள் வேலைகளை திறமையாக செய்வது என்பது சற்று சவாலான விஷயமாக கூட இருக்கலாம். சக பணியாளர்கள் ஒத்துழைக்க தவறுவார்கள். நீங்கள் எவ்வளவு பேசினாலும் அவர்கள் திடமாகத்தான் இருப்பார்களே தவிர உங்களுடைய செயலுக்கு அவர்கள் இறங்கி வருவது போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படாது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் வேலையாட்களை நம்பி அதிக கொள்முதல் செய்ய வேண்டாம். கூடுமான வரையில் உங்களால் எது செய்ய முடியுமோ அந்த வேலைகளை மட்டுமே செய்யுங்கள். இந்த நாளில் நீங்கள் எவ்வளவுதான் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி வேலை செய்தாலும் தலைமை அதிகாரிகளாலோ உயர் அதிகாரிகளாலோ பாராட்டுகள் கிடைக்காது. சில நேரங்களில் உங்களுக்கு இது மன வருத்தத்தை கூட உண்டு பண்ணும். திறமைகளை வெளிப்படுத்தினாலும் அவற்றை யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள், கண்டு கொள்ளாமல் விலகி விடுவார்கள். ஆக வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எப்பொழுதும் போல சாதாரணமாக இருங்கள். யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் தலையீடு செய்யாதீர்கள். சில நேரங்களில் உங்களை பற்றிய விமர்சனங்கள் கூட எழலாம். நல்லதே செய்திருந்தாலும் யாராவது ஒருவர் மூலமாக உங்களை பற்றிய ஒரு சில குறைகளை வெளிப்படுத்துவார்கள். இதனால் உங்களுக்கு மற்றவர்களுக்குமான பேச்சுவார்த்தைகள்ல சில மன கசப்புகள் உருவாகலாம். விவேகமாக இருக்க வேண்டும். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் விவேகம் தேவை. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு நல்குவார்கள். இணையம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைகளுடைய வழியில் ஆதாயம் உண்டாக்கும். நிதானமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நிதி நிலைமைகளை சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக நீங்கள் உணர்வீர்கள். செலவுகள் அதிகரிக்கும் பொழுது வருமானத்திற்குண்டான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். உங்கள் வங்கி இருப்பை பராமரிப்பது கடினமாகவே இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக காணப்படாது. முதுகு வலியால நீங்கள் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக உரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து போக வேண்டும். விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகள் உண்டு. மாற்று வழிமுறைகளை கையாளுவீர்கள். நன்மைகள் பிறப்பதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். திருவான நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும். பொறுமையாக இருந்தால் தான் காரியத்தில் சாதிக்கவே முடியும். நன்மைகள் ஏற்படுவதற்கு சூழ்நிலைகளை பார்த்து அனுசரித்து செல்ல வேண்டும். அவசரப்படக்கூடாது. ஆவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1 மற்றும் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகலாம். நன்மைகள் பிறக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கணவன் மனைவி இருவரிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுவார்த்தைகளை அதிகமாக வளர்த்தாமல் குறுகிய அளவிலேயே நீங்கள் பேசுவது நல்லது. அதிக நேரம் பேசுவதையும் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சுக்கள் மற்றும் வெளி விவகாரங்கள், புதிய விஷயங்களை பற்றி பேசுவதோ எதுவும் கூடாது. காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை உணர வேண்டும். மற்றவர்கள் மனது பாதிக்காதபடி பேசுவது அவசியம். எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்கள் வழியில் அலைச்சல்கள் இருக்கும். உங்களை பற்றிய சில விமர்சனங்கள் எழலாம். மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொண்டு பேசுவது அவசியம். மற்றவர்களுக்கு உதவும் போது கூட சிந்தித்து செயல்படுங்கள். பொன்பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக பார்க்க வேண்டும். வெளியிடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். சில பொருட்கள் களவு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில பொருட்கள் தவறியும் போகலாம். ஆகவே தவறிப்போன சில விஷயங்களுக்காக அதிக முயற்சி செய்வதாகவே இருக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேலைகள் நிறைவடையாமல் உங்களுக்கு சில அலைக்கழிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அலைக்கழிப்பு காரணமாக மனச்சோர்வு அடைவீர்கள். எதிர்பார்த்தபடி அனுகூலமான பலன்கள் அமையாத போது எண்ணத்தில் சோர்வு இருக்கும். தெளிவு என்பது காணப்படாது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்திப்பீர்கள். விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. வேலை தொடர்பாக தொழில், வியாபாரம், உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் என்னும் பொழுது கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக மிக அவசியம். புது நபர்களிடத்திலிருந்து விலகி இருங்கள். குடும்ப விவகாரங்களில் 3வது நபர்களுடைய தலையீடை தவிர்க்க வேண்டும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான ஒரு ஆர்வமற்ற தன்மை இருக்கும்.
செய்யும் செயல்களில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், காலதாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது. அதிலும் பணம் சார்பான விஷயங்கள் எனும் பொழுது சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை அதீத நன்மைகளை தரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைவதற்கு இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாதங்கள் நீங்கும், விவாதங்கள் சற்று மறையலாம். பொறுமையும் நிதானமான குணம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சாத்தியம். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்மைகள் நிறைவாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அனாவசியமான பேச்சுக்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காலதாமதங்கள் இருக்கும். நினைத்ததை செய்ய முடியாமல் போகலாம். ஒரு சில மனச்சோர்வுகள் உங்களுக்கு அழுத்தத்தை உண்டு பண்ணும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு இன்று சாதகமான நாள். இன்றைய நாளின் செயல்களை நீங்கள் எச்சரிக்கையாகவும் விவேகத்துடனும் செய்வீர்கள். சமயோஜித புத்தியின் மூலம் செயல்படுவதால் நல்ல பலன்கள் உண்டாகும். வழக்குகளில் வெற்றியும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். மனைவி வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அலுவலக ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கிவிடும். சூரியனை கண்ட பனி போல எல்லா விதமான சங்கடங்களும் மறையக்கூடிய ஒரு நாள். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மேன்மையை உண்டாக்கி தரும். வழக்கு சம்பந்தமாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை கடந்து வந்து விடுவீர்கள். அதிலும் தாய் வீட்டு உறவுகளினால் ஏற்பட்டிருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். வழக்குகளில் வெற்றி பெறுவதால் உங்களுக்கு மன நிம்மதியும் வெளியூர் தொடர்பான சில திட்டங்களையும் மேற்கொள்வீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்த சில குளறுபடிகள் நீங்கும். முயல் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் உணரலாம். பிரபலமானவர்களுடைய ஆதரவின் மூலம் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடத்துல செயல்திறன் அதிகரிக்கும். வளர்ச்சி மேம்படக்கூடிய நாள். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உங்கள் துணையிடம் அர்ப்பணிப்புடன் பழகுவீர்கள். உங்களின் இந்த அணுகுமுறை காரணமாக உறவில் மகிழ்ச்சி நிலவும். பிரபலமானவர்களுடைய ஆதரவால் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். பேச்சில் நிதானமும் கவனமும் இருக்க வேண்டும். அலட்சியம் வேண்டாம். பேச்சை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். எடுத்தெறிந்து பேசுவதோ மரியாதை குறைவாக பேசுவதோ கூடாது. மீனராசி அன்பர்கள். 4ஆம் இடம் தாய்ஸ்தானத்தில், அதாவது வீடு வண்டி வாகனத்திற்குண்டான இடத்தில் செவ்வாய் பகவானுடைய நிலை இருக்கிறது. ஆக சொந்தமாக இடம் வாங்கலாமா என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் காணப்படுவார்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பேச்சில் எப்பொழுதுமே எச்சரிக்கையாகவும் சிறு கவனத்தோடு விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகத்தான் காணப்படும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதாக இருந்த ஆர்வம் அதிகரிக்கலாம். நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்கிற லட்சியத்தோடு செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேன்மை பொருந்தியவர்களாக காணப்படுவீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். வருமான உயர்வு ஏற்படும். தன லாபம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. விடாப்பிடியாக இருந்து செயல்களில் ஈடுபடுவீர்கள். தந்தையின் முகாந்திரமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிதானம் வேண்டும். அவசரப்படக்கூடாது. விவேகம் தேவை.
எண்ணிய காரியங்கள் கைகூடும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான கிரக அமைப்பின்படி அற்புதமான பலன்கள் கிடைக்க வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.